Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம ஓவன், பட்டர், முட்டை இப்படி எதுவுமே தேவைப்படாம சாக்லேட் மில்க் புட்டிங் எப்படி வீட்ல ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்கு 1/2 லிட்டர் பாலை வந்து எடுத்து நல்லா பொங்க காய்ச்சிக்கோங்க. பால் வந்து நல்லா ஒரு 2-3 வாட்டி பொங்கணும். 2-3 வாட்டி பொங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்க போறோம். கொக்கோ பவுடர் பாத்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கண்டிப்பா கிடைக்கும் கேட்டிங்கனா. பால் வந்து சூடா இருக்கும்போதே 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுருங்க. பால் வந்து ஆறி போயிடுச்சு சூடு இல்லை அப்படின்னா கொக்கோ பவுடர் கரையவே கரையாதுங்க. ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். ஒரு ஐஸ்கிரீம் டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்துடும் சோள மாவு. இப்போது இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணும்போது அந்த சூடுலே வந்து கொக்கோ பவுடர் கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைஞ்சிடும். கொக்கோ பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது வந்து குக்கிங் சாக்லேட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா எசன்ஸ் கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும், இல்லாட்டி சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். இது இல்லைன்னா பரவாயில்ல. பால் சூடாக இருக்கும்போதே இந்த சாக்லேட் அந்த கொக்கோ பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அது சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே மிக்ஸ் ஆகிடும். அடுத்ததாக இந்த மிக்ஸுக்கு தேவையான சர்க்கரை வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து சர்க்கரை வந்து சேர்க்குறேன். அவ்வளோதான், எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு. ஃபைனலாக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட போகிறோம். மறுபடியும் இது வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அடுப்பு ஆன் பண்ணதுக்கப்புறம் கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு செகண்ட் விட்டிங்கனாலும் லைட்டாக வந்து தீஞ்சு போயிடுங்க. அதனால் கொஞ்சம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக திக்காயிடும். நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே திக்காயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததுக்கு ரொம்ப திக்காயிடுச்சு. ஒரு 4 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நான் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஏர்டைட் கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றுறேங்க. ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே மூடி வச்சிடாமல் கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வந்து பபிள்ஸாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த மாதிரி நல்ல ஃபுட் கிரேட் கண்டெய்னரில் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் பவுல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தரமானதில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஃபார்ம் ஆகும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 8 மணி நேரம் வச்சுருங்க. நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா காலையில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிருக்குது பாருங்கள். நல்லா திக்காக வந்திருக்குதுங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து எப்படி வெளியே எடுக்கணும் அப்படின்னா கத்தியை வச்சு எல்லா பக்கமும் அப்படியே நெம்பி விடுங்க. கேர்ஃபுல்லாக நெம்புங்க. சில நேரம் எடுக்க வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த பாத்திரத்துலேயும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், பீஸ் போட்டு அப்படியே வந்து ஸ்பூனை வச்சு எடுத்து கூட சாப்பிடலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கத்தி வச்சு பீஸ் போட்டு சாப்பிடலாம், அப்படியே சர்வ் பண்ணலாம். இது வந்து எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பிகினர்ஸ் கூட செய்யலாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் புத்தம் புதிய வீடியோ உங்களுக்காக. தேங்க்யூ.